தமிழ் சினிமாவில் நடிகை குஷ்பு சற்று பரபரப்பானவர். திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் யாரோடும் உறவில் இருக்கலாம், அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் செக்ஸ் வைத்துக் கொள்ளுங்க, வைக்க வேண்டும் என்றால் கவனமாக வைத்துக் கொள்ளுங்க. இளைஞர்கள் ஆன்டிகளிடத்தில் அதிகமாக செக்ஸ் வைக்கிறார்கள். நேர்களே, தமிழ் சினிமாவில் நடிகை குஷ்பு சற்று பரபரப்பானவர். அவருடைய பேச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. எல்லோரும் அவருக்கு எதிராக அவருடைய ஃபோட்டோக்களை வைத்துக்கொண்டு செருப்பால் இந்த பெருக்கக்கூடிய வாரியலால் கூட அடித்த ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவருடைய காரணம் என்னவென்றால், திருமணத்திற்கு முன்பு ஒரு பெண் யாரோடும் உறவில் இருக்கலாம், அது தவறில்லை, ஆனால் திருமணத்திற்கு பின்பு அவர் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற கருத்தை தமிழர்களின் மாண்புகளுக்கு எதிராக ஒரு வட இந்திய பெண் அவர் பேசியிருந்தது தமிழ் சமூகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு நடிகை வந்தால் அவர் நடித்துவிட்டு பணத்தை வாங்கிவிட்டு செல்லலாமே தவிர, தமிழ் சமூகத்திற்கு அறிவுரை சொல்வதற்கும் இழிவான ஒரு வழக்காடு முறைகளை அவர் பயன்படுத்துவதற்கும் அவளுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று கடுமையான போக்கை அந்த காலகட்டத்தில் பல அரசியல் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் எல்லோருமே எடுத்திருந்தார்கள். இது தமிழர்களை, தமிழ் குடிகளை, தமிழ் பெண்களை இழிவுபடுத்துது. இப்போ அவர் என்ன மறுபடியும் அதே மாதிரி பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம். இப்போது நடிகை குஷ்பு அதே கருத்தை வேறு ஒரு கோணத்தில் மீண்டும் பேசியிருக்கிறார். இது ஒரு சமூக செய்தி தாங்க. இது சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் பழைய பேட்டி சர்ச்சையை தூசி தட்டி எடுத்து இப்போது இவர் மேலே பேசுகிறாங்க. சமீபத்தில் நடிகை குஷ்பு ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் சமீபத்தில்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கதை இது. இப்போ திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்வது குறித்து குஷ்பு பேசும்போது, கல்யாணத்திற்கு முன்பு உறவு நடக்குதுன்னு அப்பவே நான் சொன்னேன். எப்போ? 20 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு குப்பை தொட்டியில் குழந்தை இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். பெங்களூரில் 7000 மாணவர்களுக்கு பால்வினை செக்ஸ் நோய் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துக் கொள்ளும் நிலையில் எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சொல்லித் தர வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் இருக்கிறோம் என்று குஷ்பு பேசுகிறார். மறுபடியும் அதே பாதைக்கு வந்து நிற்கிறார். நாம் என்ன சொல்லணுமா, எல்லாரையும் கூப்பிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி செக்ஸ் வைக்கணும், இவ்வளோ ப்ரொடெக்டாக இருக்கணும், நீங்கள் செக்ஸ் வைத்து கொண்டால் இந்த மாதிரி காண்டமெல்லாம் போட்டுக்கொள்ள வேண்டும், ஏஸ்லேருந்து பாதுகாப்பு இருக்கணும், அதனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் செக்ஸ் வைத்து கொள்ளுங்க, வைக்க வேண்டும் என்றால் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு மனுஷி பேசக்கூடிய பேச்சா? எவ்வளவு கேவலமான பேச்சு! யார சின்ன பசங்க 17 வயசு, 18 வயசு, 25 வயசு, 25 வயசுக்கு உள்ள பையனுக்கு இந்த பெண் அட்வைஸ் பண்ணுது. இந்த மாதிரி பேச்சை நாம் பேசக்கூடாது. இந்த மாதிரி பேச்சே பேசக்கூடாது. திருமணம் என்பது ஒரு பந்தம். அப்போதுதான் உனக்கு அடுத்த ஒரு பெண்ணோடு உறவு ஏற்படலாம். அது அப்போது உனக்கு உடல் ரீதியாக கிடைக்கும். அது 23 வயசுல கூட திருமணம் செய்யலாம், 25ல் பண்ணலாம். ஆனால் கல்யாணம் செய்யாமல் மாற்று பெண்களோடு, விபச்சாரிகளோடு, ப்ராஸ்டியூட் லேடியோடு நீ செக்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு இந்த லேடி சொல்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தியா, அது இப்போ நடவே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ குழந்தைகள்லாம் நிறைய முழு புதரில் கிடக்குது, 4000 பேருக்கு நோய் வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, அது இப்போ நடந்திருக்குன்னு குஷ்பு தன்னை நியாயப்படுத்துறது. அவர் என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, இந்த பிரச்சனை உறவு இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பேசுவதால் பிரச்சனை தீராது. யார் சொல்கிறா? குஷ்பு. சரி, இப்போ என்ன தீரும்? இளைஞர்களுக்கு பாலியல் ஆரோக்கியம், ஹெல்த்தியாக எப்படி செக்ஸ் வைக்கலாம், அதற்கு எப்படி பாதுகாப்பாக குறித்து விழிப்புணர்வு வேண்டுங்க அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறார். அதாவது குஷ்பு இப்போது இதை பேசும்போது 2005ஆம் ஆண்டு அவர் சொன்ன அதே கருத்து மீண்டும் நினைவுக்கு வருது. 2005 அவர் என்ன சொன்னார்? இந்தியா டுடே தமிழுக்கு அளித்த பேட்டியில் அவர் சொன்ன பேட்டியை நான் இப்போ ஞாபகப்படுத்தி உங்களுக்கு சொல்கிறேன்.
திருமணத்திற்கு முன்பு பெண்கள் பாதுகாப்பான முறையில் உறவு வைத்துக் கொள்வதில் தவறில்லை. நல்லா பார்த்துக்கிடுங்க. மனைவியாக வருபவள் கன்னித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் எதிர்பார்ப்பது நியாயமில்லை என்றுதான் பேசினார் 21 வருஷத்துக்கு முன்னாடி. அவ்வளவுதான். அப்போது அந்த பேட்டி தமிழ் சமூகத்தில் பெரும் புயலை கிளப்பியது. அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் பயங்கரமாக நடந்தது. குஷ்புக்கு எதிராக வழக்குகளும் தொடரப்பட்டன. குஷ்புக்கு எதிராக பல வழக்குகள் தொடரப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் அவரது வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடும் நிலைக்கு அந்த காலகட்டம் தள்ளதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதற்கு பிறகு குஷ்பு தனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக விளக்கம் அளித்து தப்புனாரு. அந்த விவகாரம் இப்போ 21 வருஷத்துக்கு பின்பு மீண்டும் அதே கருத்தை நான் அப்போ சொன்னது சரிதானே என்று இந்த அம்மா சொல்லுது. அந்த விவகாரம் இப்போது சட்டப்பூர்வமாக அது நடித்தது. அப்போ இறுதியில் 2019 உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிராக தொடங்கப்பட்ட 22 வழக்குகளையும் தள்ளுபடி செஞ்சிட்டாங்க. உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கறிஞர்கள்லாம் பல நேரங்களுக்கு ரொம்ப சொல்லக்கூடாது நீதிபதிகள். ஒரு பெண்ணுடைய மார்பகத்தின் மேல் கை வைப்பது தப்பில்லை அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். என்ன கணக்கு, என்ன தீர்வு? பைத்தியக்காரத்தனமான தீர்ப்புகள் வட இந்தியாவில் வெளியாகுது. இந்த நேரத்தில் குஷ்பு சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணின் திருமணத்திற்கு முன்பான அவளுடைய பாலியல் வாழ்க்கை மட்டும் வைத்து அவளுடைய குணத்தை மதிப்பிடக்கூடாது என்பதுதான். அதனால்தான் இப்போது அவர் மீண்டும் இதே விஷயத்தை பேசியதும் 20 வருஷங்களுக்கு முன்பு சொன்ன அதே கருத்தை தான் இப்போதும் குஷ்பு சொல்கிறார் என்று ஒரு தரப்பினர் ஆதரிக்க, அதை ஆதரிக்கிறதுக்கு தான் பல பேர் இருப்பானே. மற்றொரு தரப்பினர் அவருக்கு எதிராக விமர்சனங்களை வைக்க இப்போது இது ஒரு பேச்சு பொருளாக ஆயிற்று. இப்போ நான் அந்த நியூஸில் எப்படி பார்க்குறேன்னா, இந்த நியூஸை ஜெம் தொலைக்காட்சியினுடைய சமூக பார்வைக்கு நாம் இது வைக்கிறோம். நான் ஒரு பத்திரிகையாளர். ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பாருங்கள், பல 100 கோடி கணக்கில் செலவு பண்ணி கிரிக்கெட்டர்ஸ் மற்றவங்க எல்லாருமே விளம்பரங்களில் வருகிறார்கள். என்ன காரணம்? அவங்கள ஒரு மாடலாக இளைஞர்கள் யூஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் ஒரு கிரிக்கெட் விளம்பரத்துக்கு வரார். அதே போன்று ஷாருக் கான் வருகிறார், அஜய் தேவ்கான் வருகிறார், டைகர் ஷராப் வருகிறார், குஷ்பு வருகிறார், ஜோதிகா வருகிறார். இப்போ நிறைய பேர் வராங்க. அப்படி வரும்போது அதை பார்த்து இளைஞர்கள் அந்த விளம்பரத்தில் அவங்க ட்ரெஸ் போட்டு வர்றது, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பெர்ஃப்யூம், இதெல்லாம் அவர்கள் பயன்படுத்த தப்பில்லை. இது விளம்பரம் உலகம் ஃபுல்லாக நடக்கு. இப்போ ஏன் சொல்கிறோம்னா, ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு அந்த விளம்பரத்தை பார்த்து தங்கள் விரும்பக்கூடியவர்கள் சொல்கிற அட்வைஸ் சார் தான், அந்த மாடல் சார் தான், அந்த ப்ராடக்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு கெலிபர் ஒரு பைக் எடுத்தால் அதை மாதிரி ஒரு குடிநீர், அதாவது என்னது, குளிர்பானம். இப்போ குஷ்பு சொல்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இவர் ஒரு பெரிய துரதிஷ்டவாதி. யங்ஸ்டர்ஸை நீங்கள் செக்ஸ் வச்சுக்கோங்கப்பா, பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலம் பக்காவாக நான் சொல்கிறேன், ப்ராஸ்டியூட் பண்ணுறதுக்கு, விபச்சாரத்தில் அந்த ஈடுபடுவதற்கு இவர் உதவி செய்கிறார். இது பெரிய ஆபத்தில். பாதுகாப்பாக செக்ஸ் வச்சுக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கிடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஹெச்ஐவி வந்துடக்கூடாது. 7000 பேருக்கு வந்திருக்கு எந்த ஊரில், கர்நாடகாவில். அதனால் நான் ஏற்கனவே சொன்ன பற்றியா 2005 அதுன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. இவர்களின் மீது, இவர்களின் வாயின் மீது பெரிய அளவிற்கு பூட்டை போட வேண்டும் சட்டத்துறை. இது சாதாரணமாக கடந்து போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கு சார். இந்த அம்மா சொல்வதின் மூலம் ஒருவன் திருமணத்திற்கு முன்பு ஒரு விஷயத்தில் பழகிட்டான்னு வைங்க, ஒரு கள்ளத் தொடர்பில் ஒரு 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 விபச்சாரியோடு அவன் பாலியல் செக்ஸில் ஈடுபட்டான். இப்போ நமக்கு சென்னையில் கிடைக்கக்கூடிய பல தகவல்கள், இளைஞர்கள் ஆன்டிகளிடத்தில் அதிகமாக செக்ஸ் வைக்கிறார்கள்.
நான் ஒரு பத்திரிக்கையாளர், எல்லாவற்றையுமே நான் தெரிஞ்சால் தானே பத்திரிக்கையாளர் முடியும். அவர்களுக்கு என்னென்னா சில விஷயங்கள் அவர்களுக்கு பழக்கம் வருகிறது, அவர்களுக்கு சில ட்ரைனிங் ஆகிறாங்க. இப்போ சென்னை அமெரிக்கர்களை விட கேவலமாக போய்விட்டு இன்றைக்கு காவல்துறை கண்டுபிடிப்பதில்லை, கண்டுபிடித்தாலும் அவர்கள் கண்டுகொள்ளாமல் போகிறார்கள். இந்த நிலையில் சமூக கேடாகத்தான் நான் குஷ்புவை பார்க்கிறேன். அவர் ஒரு சமூகத்தின் விரோதி, ஒரு சாதாரணமான பெண் அல்ல. தனது வாழ்க்கைக்காக தான் ஏதாவது பரபரப்பாக பேசுகிறான் என்ற இந்த குஷ்பு இந்த மாதிரி பேச்சை அலங்கழிக்கக்கூடாது. லட்சோப இளைஞர்கள் இதை பார்த்து ஆம் சரிதான், நாம் இப்படி பண்ணிக்கலாம், ஆனால் கவனமாக பண்ணணும், மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எத்தனை கோடி பேர், எத்தனை லட்சம் பேர், சில ஆயிரங்கள் போனாலும் அதில் விழுந்தவன் திருமணமான இன்னொரு பெண்ணுக்கு துரோகி, அவன் மறுபடியும் கல்யாணம் செய்வான். ஆனாலும் இந்த தொடர்புகள் இருக்கலாம், குடும்ப கட்டமைப்புகள் சீரழியும், குடும்பத்தின் பாதுகாப்பு உணர்வுகள் போய்விடும். அந்த பழக்கத்தில் ஈடுபட்டவன் மீண்டும் மீண்டும் வேறொரு பெண்ணை பணம் கொடுத்து போவதற்கு முயற்சிப்பான். அவனை நம்பி வந்த குடும்பமும் குழந்தைகளும் நடுரோட்டில் நிற்கும் அவல நிலைக்கு இந்த பெண் கண்டிக்கப்பட வேண்டும். குஷ்புவின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆங்கில கலாச்சாரத்தை, அமெரிக்க கலாச்சாரத்தை, ஈரோப்பியர்கள் கலாச்சாரத்தை, அதுவும் வட இந்திய பெண்ணான இந்த பெண் தமிழ் சமூகத்திற்கு முன்பு பேசியிருப்பது பயங்கரத்திற்கும் கண்டிக்குவது மட்டும் இல்லை, பயங்கரவாதத்தை விட மோசமானது. ஒரு போதை ஈடுபடுவதை விட படுமோசம், கஞ்சாவை விட, ஹொக்கைனை விட, ஹான்ஸை விட மோசமான சமூக சீரழிவை குஷ்பு ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி.